ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ கணேஷாய நமஹ. சௌந்தர்ய லஹரி பூஜை விதிமுறை பற்றி முதல் வீடியோல விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பூஜை முறையிலையும் ஜப முறையிலையும் எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம். முதல் வீடியோவில் பார்த்தாலும் விதிமுறைகள் தெளிவாக புரியும். ஸ்லோகம் 49. ஸ்லோகத்திற்கான மந்திரமும் யந்திரமும். மக 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 மக. தேவியின் ரூபம் மகா மாயா பரதந்திரி வடிவம். ஜபம் செய்யும் விதிமுறை. மஞ்சள் பொடியின் மீது எந்திரம். மஞ்சள் பொடியை ஒரு தாம்பாலத்தில் பரப்பி எந்திரம் அதன் மீது வரைந்து கொள்ளலாம். ஆனால் ஜபம் செய்து முடியும் வரை எந்தவித சலனமும் இல்லாமல் பத்திரமாக ஒரு பீடத்தில் இருத்தி இருக்க வேண்டும். ஜபம் தினந்தோறும் 1000 முறை 10 நாட்கள் வடக்கு முகமாக நோக்கி அமர்ந்து ஜபம் செய்து வர வேண்டும். மஞ்சள் பொடி மீது எந்திரம் என்றால் தாம்பாலத்தில் மஞ்சள் பொடியை பன்னீருடன் குழைத்தும் எந்திரத்தை வரைந்து வைத்து கொள்ளலாம். தினந்தோறும் ஜபம் செய்து முடித்தபின் எந்திரத்தின் மையத்தில் குங்குமத்தால் லலிதா அஷ்டோத்தர அர்ச்சனை செய்து வர வேண்டும். யந்திரத்தின் தலைப்பகுதி முக்கோணத்தில் செந்தாமரை இதழ்களால் லக்ஷ்மி அஷ்டோத்தர அர்ச்சனை செய்ய வேண்டும். இதுவும் தினமும் செய்ய வேண்டும். நிவேதனம் நெய் கலந்த அன்னம், பால் அன்னம், தேங்காய், தேன், தாம்பூலம் நிவேதனம். பயன்கள் புதையல்கள் கிடைக்கும். இழந்த செல்வத்தை திரும்ப பெறலாம். யந்திரம் வரையப்பட்ட மஞ்சளை கருக்கி நெய்யுடன் குழைத்து கண்ணில் இட்டுக்கொள்ள வேண்டும். கண்ணில் என்றால் இமையில். இது தினந்தோறும் செய்ய வேண்டாம். மொத்தமாக ஜபம் செய்து முடித்த பின் 10வது நாளோ அல்லது 11வது நாளோ இதை செய்யலாம். புதையல்கள் என்றால் இழந்த செல்வம் அல்லது நமக்கே தெரியாத பூர்வீக சொத்து பற்றிய விவரங்கள் தெரிய வருதல். நீண்ட நாட்களாக சொத்து தகராறு இருந்தால் அது நமக்கு சாதகமாக முடிவுறுதல் போன்ற பல அதிர்ஷ்டங்கள் நிகழும். பூர்வீக சொத்து என்றால் அது நிலமாகவோ நகையாகவோ இடமாகவோ வீடாகவோ எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஸ்லோகம். விஷாலா கல்யாணி ஸ்புடருச்சிரயோத்யா குவலயைஹி கிருபா தாரா தாரா கிமபி மதுரா போகவதிகா அவந்தி திருஷ்டிஸ்தே பகுநகர விஸ்தார விஜயா த்ருவம் தத்தன் நாம வியவஹரண யோக்யா விஜயதே. அர்த்தம். தே திருஷ்டிகி உனது பார்வை, விஷாலா விசாலமாக, தடையற்ற பேரிடமாக, விஷாலா நகரமாக, கல்யாணி மங்களத்தை விளக்குவதாக, மங்களமானதாக, கல்யாணி நகரமாக, குவளையைஹி குவளை மலர்களால், பூமியின் சுற்றுப்புறங்களால், அயோத்தியா போரிட்டு வெல்ல முடியாததாக, அயோத்தியா நகரமாக, கிருபா தாரா தாரா கருணையின் பொழிவிற்கு ஆதாரமாக, தாரா நகரமாக, கிமபி மதுரா விளக்க இயலாத இனிப்புள்ளதாக, மதுரா நகரமாக, போகவதிகா இனிய அனுபவங்கள் கொண்டதாக, போகவதி நகரமாக, அவந்தி காப்பாற்றுவதாக, அவந்தி என்ற உஜ்ஜயினி நகரமாக, பகு நகர விஸ்தார விஜயா பல கோணங்களில் நகரங்களில் பரப்பப்பட்டதாக, விஜயாவாக வெற்றியாக, தத்தன் நாம வியவஹரண யோக்யா அந்த பெயர்களால் குறிப்பிடப்பெற தகுதியுள்ளதாக, விஜயதே வெற்றியுடன் துலங்குகிறது. துருவம் இது உண்மை. கருத்துரை. தேவி, ஹே ஜெகதம்பா, உன்னுடைய கண் விசாலமானது, மங்களகரமானது, கருணைதல் பூக்களால் யுத்தம் செய்ய முடியாதது, கருணையாகிய பிரவாகத்திற்கு ஆதாரமானது, வர்ணிக்க முடியாத அழகுடன் கூடியது, நீண்டது, பக்தர்களை காப்பது, பல தலைநகரங்கள் போல் ஒளிர்வது. இவ்வாறு இருப்பதால் விஷாலா கல்யாணி அயோத்தியா தாரா மதுரா அவந்தி முதலிய பெயர்களால் அழைக்கத்தக்கதாக விளங்குகிறது. இந்த சொற்களுக்கு இரு பொருள் கொண்டு பேசப்பட்டது.